ஒரு ஓஐ பில்டப் டேட்டா வச்சு மார்க்கெட்டு எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இருக்கு. பர்டிகுலரா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்ன டேட்டா பார்க்கணும், அதுவும் பர்டிகுலரா வந்து இந்த ஆப்ஸ்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஈஸியா பார்க்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கலாம், பாசிபிளான ட்ரேடோட ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. எஸ். இப்போ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆப்ஸ்ட்ரா டாட் டிஃபைன் எட்ஜ் அப்படின்னு வந்து ஒரு டூல். இது பர்டிகுலரா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ற டூல். இதுல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்டு வெர்ஷன் இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல டேட்டா வந்து டிலே இருக்கும். அதாவது பெய்டு வெர்ஷன்ல உங்களுக்கு லைவ் டேட்டா இருக்கும். ஃப்ரீ லைக் பெய்டு வெர்ஷன்ல, ஃப்ரீ வெர்ஷன்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுடைய டேட்டால டிலே இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். மோரோவர் நீங்க வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன் வந்து போதுமானதா இருக்கும். ஓகே. ஸோ நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி பத்தி குழப்பாம டைரக்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஃபர்தரா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஓஐ சேஞ்ச் எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ ஜென்ரலா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியா, கொஞ்சம் முடிஞ்ச கண்ணு மூடி கேட்டு பாருங்க. இப்போ நான் சொல்றது ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. சோ ஒருத்தர் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி ரெண்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காரு. ஒருத்தர் புட் ஆப்ஷன் ஒரே ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காரு. இப்போ கால் ஆப்ஷனுடைய ஓபன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு, புட் ஆப்ஷனுடைய ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு. அதாவது எத்தனை கான்ட்ராக்ட் ஓபன்ல இருக்கு அப்படின்றதுக்கு பேர் தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட். சரி. இப்போ ரெண்டு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னு அர்த்தம். ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்றோம். நார்மலா ஒரு கால் ஆப்ஷன் பை பண்றது எப்போ பை பண்ணுவோம்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வரும்போது பை பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். சேம் வே ஒரு மிரர் இமேஜ். இப்போ புட் ஆப்ஷனை நீங்க செல் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ கால் ஆப்ஷன் செல், இப்போ நிறைய கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். நிறைய புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க கால் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கும் அப் ட்ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதான். ஓகே. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உடைய கான்செப்ட். ரைட். இப்போ இந்த பேஜ்ல வந்து இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓகே. சரி. இதை பத்தி நான் உங்களுக்கு இதை சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணல. டைரக்டா ஓஐ பில்டப் போங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஓஐ பில்டப். சரி. இதுனா லைனா கோயில் இருக்கிற மாதிரி கோட் இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கீழே வந்து ஒரு 4 டேட்டா கொடுத்துருக்காங்க, 5 டேட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங் பில்டப், செகண்ட் ஷார்ட் கவரிங், தேர்ட் ஷார்ட் பில்டப், அப்புறம் ஃபோர்த் வந்து லாங் அன்வைண்டிங். அதுக்கப்புறமா சேஞ்ச் எதுவும் நடக்கல, ஓஏ பிரைஸ்ல சேஞ்ச் எதுவும் நடக்கல. முதல்ல லாங் பில்டப். லாங் பில்டப்னா ஆப்ஷன் பையிங் அர்த்தம். நான் வந்து கால் ஆப்ஷனும் சொல்லல, புட் ஆப்ஷனும் சொல்லல. லாங் பில்டப்னா ஆப்ஷன் பையிங் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து ஷார்ட் கவரிங் அப்படின்னா இப்போ செல் பண்ணிருக்க கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் அவங்க பை பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லாங் பில்டப்னா ஃப்ரெஷ்ஷா பை பண்றாங்கன்னு அர்த்தம். செகண்ட் ஷார்ட் கவரிங்கை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே செல் பண்ணிருக்கிற கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அவங்க பை பண்றாங்கன்னு அர்த்தம். தென் தேர்ட் வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா செல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஷார்ட் பில்டப்னா ஃப்ரெஷ்ஷா செல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாங் அன்வைண்டிங்னா ஏற்கனவே பை பண்ண பொசிஷனை இப்போ செல் பண்றாங்கன்னு அர்த்தம். நாலுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ லாங் அன்வைண்டிங்னா ஏற்கனவே பை பண்ணிக்க பொசிஷனை இப்போ செல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரி. இப்போ கரண்டா நிஃப்டி இன்னைக்கு நான் 24th ஈவினிங் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரைடே இந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இப்போ நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து 30th ஏப்ரல் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே. சோ இப்போ லைனா கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைக் பிரைஸ். சோ இந்த ஜோன் கீழே இது வந்து கால் ஆப்ஷனுடைய ஜோன், மேல இருக்கிறது புட் ஆப்ஷனுடைய ஜோன். சரியா?
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரண்டா வந்து நிஃப்டியோடைய ஸ்பாட் பிரைஸ் வந்து 24,245. ஸோ 24,245 அப்படின்னு சொல்லும்போது 24,300. ஸோ இந்த ஜோன் வச்சுங்களேன். ஸோ இந்த ஜோன்ல இருக்கிற கால் ஆப்ஷனை என்ன பண்ணாங்க, ரெட்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட் பில்டப்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷனை செல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க கிரீன் எந்த இடத்துல இருக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ரைக், அதாவது 22,850 கால் ஆப்ஷனை மட்டும் தான் பை பண்ணியிருக்காங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா லாங் அண்ட் வெயிட்டிங். அப்போ பை பண்ணி வச்சிருந்த கால் ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு 23,850, தென் நெக்ஸ்ட் வந்து 23,900. இவங்கெல்லாம் மார்க்கெட் மேல போக நினைச்சு கால் ஆப்ஷன் வாங்கி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வர ஸ்ட்ரைக் எல்லாமே டீப் ரெட்டா தான் இருக்கு. எல்லா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. அப்பனா நெக்ஸ்ட் வீக் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, மார்க்கெட் டவுன்ல போகும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, அப்போ எது வரலும் டவுன்ல போகும், அடுத்த கேள்வி அதான். எது வரலும் டவுன்ல போகும்? ஸோ 23,400 வரலும் தான் போகும். ஏன்னா 23,400 புட் ஆப்ஷன் மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ 24,200ல இருந்து 23,400 வரலும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 23,500 புட் ஆப்ஷன் வரலும் என்ன பண்ணிருக்காங்க, டார்க் கிரீன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், லாங் பில்டப்னு அர்த்தம். எல்லாம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸா 25,900 புட் ஆப்ஷன்ல இருந்து ஸோ 25,500, 25,400, ஸோ 25,300 இந்த எல்லா புட் ஆப்ஷனும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாமே பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் பொட்டென்ஷியல், ரொம்ப ஈஸியா கஷ்டப்பட்டு பார்க்கலனாலும் ஈஸியாவே உங்களுக்கு தெரியுது. அப்சைட்ல எல்லா ஸ்ட்ரைக் இப்ப கரண்ட் அட் த மணில இருந்து உங்களுக்கு அவுட் த மணி புட் ஆப்ஷன்ல வர எல்லா அவுட் த மணி ஸ்ட்ரைக்கும் லைனா பை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே செல் பண்ணிருக்காங்க, which மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. சரி, ஒரு சேஞ்சஸ்க்காக நான் என்ன பண்றேன், வேற ஒரு ஸ்டாக் வச்சு காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி. ஸோ ஐடிசி இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில உங்களுக்கு கரண்ட் ஐடிசி வந்து 430 ருபீஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லா கால் ஆப்ஷனும் நல்ல டீப் ரெட்ல இருக்கு, எல்லாமே செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து இப்போதைய நிலைமை. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு க்ளோசிங்ல இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெண்ட் மாறலாம். பட் நீங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை வச்சுட்டு நீங்க தாராளமா இன்ட்ராடே பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ ஈவினிங் வரலும் இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால ஓரளவுக்கு உங்களால வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த ஜோன்ல இருக்கு, இப்போ புட் ஆப்ஷன் நிறைய பை பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, கால் ஆப்ஷன் நிறைய பை பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நான் இன்னொரு ஸ்டாக் காட்டுறேன், மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ இப்போ இதுல இதோட நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியை பொறுத்தவரைக்கும் பாருங்க. சேம் எல்லாமே புட் ஆப்ஷனை நிறைய பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நிப்டி சென்டிமெண்ட்டை பொறுத்து எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஒரு சேஞ்ச்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி பொறுத்தவரை சேம் இதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரிக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட், ஆஸ் ஆஃப் டுடே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்றத நீங்க வச்சு ஈஸியா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலயும் பாருங்க, லைக் எதெல்லாம் ஹையஸ்ட் பீக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல நிறைய கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காங்க. ரெட் கிரீன்ல இருந்தா, சேம் ரெட்ல இருந்தா புட் ஆப்ஷன் நிறைய செல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஜஸ்ட் ஓவர் வியூவாவே பாத்தீங்கன்னா நிறைய கிரீன் பீக்ஸ் தான் இருக்கு கம்பேர்ட் டு ரெட் பீக்ஸ். அப்போ நிறைய கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு உங்களால ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ், இன்டெப்த் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப்ஸ்ல சொல்லி தரோம், கிளாஸஸ்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதன் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எப்படின்னே தெரியாம ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.